Hello friends, welcome to Eva Collection. இன்னைக்கு நம்ம Eva Collectionல குயிக்கான அதாவது அரிசி பருப்பு இல்ல பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ எழுந்த உடனே காலையில நம்ம பாத்தீங்க அப்படின்னா காலேஜுக்கு இல்ல ஆபீஸ்க்கு இல்ல ஹஸ்பண்ட் ஆபீஸ் கிளம்புறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹரிபரியில செஞ்சுட்டு இருப்போம். அப்படி இருக்க சமயத்துல நம்ம குயிக்கான ஒரு ரெசிபி நம்ம சுவையான ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 4 தக்காளி, கருவேப்பிலை 2, கிரீன் சில்லி இல்லைன்னா ரெட் சில்லி 1 இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு. இது கூட ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, இவ்வளோதாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு குயிக்கான ரெசிபி செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுக்கு நம்ம 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம். நீங்கள் வீட்டில் எவ்வளோ அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை உங்களுக்கு அளவான எடுத்துக்கோங்க. இது கூட 1 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுடுங்க வழக்கம் போல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டிஷ் கோயம்புத்தூர் ஸ்பெஷலான அரிசி பருப்புங்க. இந்த ஃபேவரட் டிஷ்ஷை நம்ம குயிக்காக எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம், இல்லை லஞ்சுக்கு குயிக்காக செஞ்சிடலாம், இல்லை நைட் டைமில் சூடான நீங்கள் சுவையான இந்த பருப்பு சாதம் செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் செஞ்சுட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குக்கர் அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு 6 to 7 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. இதில் நான் கடுகு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா உங்களுக்கு நல்லா வேகட்டும். அதாவது ப்ரௌனிஷ் கலரில் கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இதை நீங்கள் நல்லா கலரி விட்டுட்டுருங்க. அவ்வளோதாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இது கோயம்புத்தூர் ஸ்பெஷல். ஸோ ஃபேவரட்டான டிஷ். ஸோ கோயம்புத்தூர்காரங்களை கேட்டிங்க அப்படின்னா இதுதான் ஃபேவரட்டான டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எல்லாருமே செய்யலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு அளவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் அரிசிக்கு. கூடவே நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அதாவது 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா பருப்பு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். சால்ட் தேவையான அளவு. இதில் நீங்கள் நெய் வேணும்னா விட்டுக்கலாம், பட் நெய் விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த கிளாஸில் எவ்வளோ அளவு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ அளவு தண்ணி 2 மடங்கு எடுத்துக்கோங்க. கூட 1 கிளாஸ் பருப்புக்காக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணியும் 1 கிளாஸ் தண்ணி பருப்புக்காகவும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் அதாவது அடுப்பு அப்படியே விட்டுடுங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொதிச்சு வரணும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்க மிளகாய் தூள், மஞ்சத்தூள் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே அரிசியும் நம்ம பருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுருந்துருக்கோம், தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா. அதை நல்லா அரிசியை வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 தடவை கழுவிடுங்க. கழுவிட்டு வெறும் தண்ணியை வடிச்சிருங்க. தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு உங்கள் கையில் நல்லா பிழிஞ்சு விட்டு வெறும் அரிசியை மட்டும் எடுத்து போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அளவாக அளந்து பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அரிசி அதாவது தண்ணி இல்லாமல் வெறும் அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. அரிசி போட்டுட்டு இப்போ நல்லா கலரி விட்டுட்டு சால்ட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு குயிக்கான ஒரு ஈஸியான ரெசிபி நம்ம செஞ்சாச்சு. ஸோ ஃபேவரட்டான டிஷ் செஞ்சாச்சுங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, காலையில் என்ன செய்யணுன்றது அவசியம் இல்லை. டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் அசத்தலாம்.
ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. கூடவே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய புத்தம்புது வீடியோஸ் உங்களை தேடி வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.